15, 16, 17, 18. அல்லேலூயா. இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. அதாவது பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தாங்களாம். ஆமாம், அப்போ பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறான்னா அப்போ என்னத்தை பெற்றிருக்கிறான்? அசுத்த ஆவியை பெற்றிருக்கிறான். ஆமாம், பிறப்பு ஆதாம் மூலமாக பிறந்துட்டான், பாவத்தில் பிறந்திருக்கிறான். அதனால் அசுத்தாவி கம்பல்சரி எல்லார் மேலே இருக்குது. அந்த அசுத்தாவி அவனை வாட்டி வயசிக்கிட்டு இருக்குது. அப்போது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற அசுத்தாவி கம்பல்சரி படித்தவன் படிக்க ஏழப்படும் முழு 800 கோடி பேர் மேலும் அம்மா வயிற்றில் பிறந்தவன் மேலே அசுத்தாவி இருக்குது. பரிசுத்தாவியை பெற்றாதான் அசுத்தாவி கடந்து போகும். அப்போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. அப்போ ஜெபம் பண்ணாக்கா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலாம், அசுத்தாவியை தோதலாம். கையை தட்டி அல்லேலூயா. ஜெபம் பண்ண தெரிஞ்சா பாக்கியசாலி நீங்க. ஜெபத்தை பண்ணி அசுத்தாவியை துரத்தி பசுத்தாவி இறக்கி பசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை கொடுத்து ஆசீர்வதிச்சு ஆளே ஒரு வழி பண்ணிடலாம். அதனால் நல்லா ஜெபம். அது ஜெபன்ற பேரில் கெஞ்சுக்கிறோம் ஐயா, மண்டாடுக்கிறோம் ஐயா, எப்படியாவது தாரும் ஐயா, இந்த ஜெபம் இல்லை. உலகம் ஃபுல்லாக அப்படி ஜெபிக்கிறாங்க. எல்லா சபையும் உலகமெல்லாம் ஜெபிக்கிறாங்க. எப்படியாவது தேவை சந்தியும் ஐயா, என் பாவத்தை மன்னியும் ஐயா. மன்னிச்சுட்டாரு, எல்லாம் ஜெயிச்சிட்டாரு. எப்படியாவது தேவையை தேவையெல்லாம் சந்தித்த தேவையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அப்போ தான் பசுத்தாய் மேலே இறங்கும். இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகம் கொடுக்கணும். அதுதான் ஜெபம். அசுத்தாய் சொல்லாமல ஓடி பசுத்தாய் இறங்கிடும். அப்போது அவர்கள் பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. அண்டர்லைன் த வேர்ட். இந்த ஒரு வசனம் போதும். ஒரு ஜெபத்தை பண்ணினா ஒரு ஆளுக்கு அவன் மேலே பசுத்தாவி இறக்கிடலாம், அசுத்தாவி துரத்திடலாம். ஏசு நல்லவை பெற்ற நாடுகளுக்காக. ஆமாம், லேகோன் பிசாஸ் மேலே எத்தனை அசுத்தாவி இருந்துச்சு? 2000. சில பேர் 6000 கூட சொல்கிறாங்க. லேகோன்னா 6000. ஒரு இராணுவத்தில் 6000 பேர் சேர்ந்த ஒரு குரூப்புக்கு பேர் தான் லேகோன்னு பேரான். ரோமர் பட்டாளத்தில் சில பேர் 2000 சொல்கிறாங்க. ஏன்னா 2000 பண்டி இருந்ததுனால 2000 சில பேர் சொல்கிறாங்க. 2000 பண்டியில் அசுத்தாவி போச்சுன்றால. அப்போது 6000 பிசாசு 2000 அசுத்தாவிலாம் இருக்குது. அவங்க மேலே கொஞ்ச நேரத்தில் பசுத்தாவி இயேசு இறக்கிறார். ஏன்னா இயேசு கருத்தாக ஜெபிக்கிறார். நம்மள மாதிரி ஐயோ எப்படியோ இந்த மனுஷன் ரட்சியம் ஐயா சப்பா பிதாவே அப்படியெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டார். டக்குன்னு ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் ஒரு ஜபத்தையே பண்ணுவார். இயேசு ஜெபிக்கிற மாதிரி நீங்கள் ஜெபிக்கிற. கையை தட்ட அல்லேலூயா. ஆமாம், ஏசு ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சாக்கா அசுத்தாவி ஓடிடும், பசுத்தாவி இறங்கலாம். ஏசு எப்படி ஜெபிப்பாரு? அவன் ஆதாம் மூலமாக பிறந்திருக்கிறான், பாவம் செய்திருக்கிறான், தேவ மகிமை அற்று போயிருக்கிறான். அசுத்தாவி இருக்குது. அசுத்தாவி எங்கேயும் அங்கே சிறையிருப்பு இருக்கும், அங்கே வியாதி இருக்கும், அங்கே வறுமை இருக்கும், தரித்திரம் இருக்கும், பாதாளம் எல்லாமே இருக்கும். அதனால் இயேசு தன் ஜீவனே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் நானும் அவைகளுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் மூடு கொடுத்து எல்லாம் தாண்டும் போது தான் அசுத்தாவி கடந்து போய் பசுத்தாவி அவன் மேலே இறங்கும். இப்போ படிக்க ரோமர் 8:16 படிக்க. அவர்கள் அப்படியே நேற்றுங்க யாருக்காவது ஜெபம் பண்ணி நீங்கள் பசுத்தாவி இறக்க முடியும் உங்களால்? இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கிறீங்களா? அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி. யாரும் இல்லையா இங்கிலீஷ் பைபிள்? சரி, அப்போது அதுக்கு என்ன போட்டுக்க? பரிசுத்தாவி அப்பான் ஹோலி ஸ்பிரிட் கிவிங், பெற்றுக்கொண்டது. அப்போ பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவினை யார்? திருத்துவத்தின் 3வது நபர். இங்கே கவனி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் அப்படியே பரிசுத்த ஆவியிலே போகுது. பரிசுத்தாவிட திருத்துவத்தின் 3வது நபர். அந்த பரிசுத்தாவில எல்லா ஆசீர்வாதம் இருக்குது.
அசுத்தாவிக்குள்ள எப்படி எல்லா பாவ சாபம் மரணத்தை பாதாளுக்குது. அதனால பசுத்தாவில் பாவ மன்னிப்பு, ஆசுவாத, ஐஸ்வர்யம், சமாசம் எல்லாமே இருக்குது. அது இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்து டேக்டாக கொடுக்கணும். உங்கள் அப்பா பேச சொல்லி, உங்கள் அம்மா பேச சொல்லி, உங்கள் சொந்தக்கார பேச சொல்லி, போகிற இடத்துல வர இடத்துல எல்லாம் உடனே அசுத்தாவி கடந்து போயிடும். பசுத்தாவி அறிக்கும், பசுத்தாவி அறிக்கும், அங்கே விடுதலை உண்டாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, கையெழுத்து. அப்போ அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, நானும் தான் ஜெபம் பண்றேன். அசுத்தாவி போவேனான்னு சொல்லுது, பசுத்தாவி அறிக்கவே மாட்டேன், சரியா ஜெபிக்கிறேன், கெஞ்சிக்கிற மாட்டான்னு ஜெபாதம். அவன் பேர் சொல்லி பரமண்டல இருக்க பிதாவே, அடுத்து உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சேர்த்தோம் பரமண்டல பிதாவுக்கு நாங்களும் எங்கிட்ட கடப்பட்ட எவனுக்குன்னா மனித தேவதன் முழு உலகத்துக்கு உம்முடைய நாமம், உம்முடைய அவள் தான் உன் பாவங்களுக்கு மன்னிக்க விடும். உங்களை எந்த சொத்தையும் ரத்திக்கு பசுத்தாவி இறங்கிடுவாரு, எல்லா அசுத்தாவி ஓடி பசுத்தாவி இறங்கிடும். அப்படி ஜெபம் பண்ணோம். அதனால தான் இயேசு மத்திய மார்பு காலம் எங்கே போனாலும் பசுத்தாவி இருக்கிறார். இயேசு நல்ல மேய்ப்பட்ட ஆடு ஜனங்களுக்காக ஜீவனையே. ஆமா, திமிர்வாதக்காரன், லேகோன், பிசாசு பிடிச்ச எல்லாரும் விடுதலை, சுகத்தை கொடுத்த பசுத்தாவி எங்கே விடுதலை, குணம் பாடம் எல்லாம் எழுந்து நட, திமிர்வாத பாவங்கள் மட்டும் எழுந்து நட, பசுத்தாவி வந்து விடுதலை ஆயிடுது. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாரம் முழு உலகத்தை கொடுத்து கரெக்டாக ஜெபம் பண்ணாரு. கரெக்டாக பிசாசு வந்து கரெக்டாக பசுத்தாவி கரெக்டாக விடுதலை ஆகிறாங்க. அப்போ இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. ஆமா, ஜீவ சொல்ற ஜீவரம் இயேசு நன்மை தீமை அறியத்த கூடாது. ஆதாம் வியாபார வழியா நன்மை தீமை காரியத்தை தேவன் தர கொடுத்து அசுத்தாவியாக இருக்குது. எங்கே போனாலும் தடுக்கி வீழ்ந்தா ஊழியம் செய்த எல்லாம் கொள்ளாது. நீங்கள் உலகம் ஃபுல்லாக போகலாம், எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசம் வானத்துக்கு கீழே படிக்க ஏழை படகு, அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டரு, சயின்டிஸ்ட்டு எல்லாம் அம்மா வயிற்றுல பிறந்தாலும் ஆதாம் வழியாக போய் பாவம் தேவ போய் ஏதோ ஒரு சிறையை தான் கிடக்கிறான். அவனுக்கு கிறிஸ்துவ தேவ நீதி சபலம் தேவத்தை ஆதாம் அசுத்தாவி பசுத்தாவி இறங்கி போய் இன்னைக்கு அதிக கேள்வி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே நானே நீங்க ஒரு நீர் வார்த்தை மிகுந்த கடைகள் கொடுப்பாட்டு சொல்லப்படுது. அதனால பசுத்தாவிக்குள்ளே இருக்கிறதுக்கு பழக்கணும். ஆமா, நன்மத்தையும் ஆவி வந்தாவே அங்கே அசுத்தாவி வந்துடும். அதை தேவன் தர கொடுத்தாரு. கிறிஸ்துவ ஜீவ விச்சத்துக்கிட்டே தேவன் தர கொடுத்தா பசுத்தாவி வந்துருவாரு, தேவதூரெல்லாம் வந்துருவாங்க. நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டு பார்க்குறோம். அப்போ 16 படிக்க அவர்கள் மேல் ஆமா கைகளை வைக்கிறது. கையை வச்சு நல்ல மேய்ப்பன் ஆடுகள்லாம் எனக்கு நானே கையை வச்சு என் ஜீவன் இயேசு ஜீவனை தேவன் தனக்கு கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் இறங்கிச்சு மேலே. அல்லேலூயா. அப்போ நம்ம கையில் இயேசுனார் கையை வைக்கிறது. இயேசு ஜீவன் இம்பார்ட் பண்றது கையை வச்சு நன்மை தேவ காரியத்தை தேவன் தனக்கு கொடுத்து ஊத்துக்கிறான். பிசாசு கை வச்சுதான் மேலே பாவத்தை மன்னித்து தேவன் தனக்கு கொடுத்து அசுத்தாவியாக வாழ்க்கை ஃபுல்லா இயேசு கையை வச்சு ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு ஒழுங்குதா அவர்கள் மேல். அப்போஸ்தலர் 8:16 அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அல்லேலூயா. அதனால தான் அவங்க உலகத்துக்கே ஒளியா இருந்தாங்க. நீங்க உலகத்துக்கே ஒளியா இருக்கீங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தோ திருவிழத்தில் பங்கெடுத்தா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா நீங்க குடும்பத்துக்கு பண்றது உலகத்துக்கே ஒளி. எந்த மனுஷன் மேலே கை வச்சு ஜீவரத்தம் நீ ஒரு நன்மை தேவை காட்டி இன்னும் அசுத்தாய் கூட்டி விட்டுக்கூடாது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு ஆதாரம் மூடுவது கொடுத்தா பசுத்தாய் இறக்கலாம். அவன் மேலே அசுத்தாய் துவக்கலாம். லேகோன் பிசாசு சொத்த புத்தி அறிந்து வசூல் இயேசு பார்க்கலாம்னு அவனை பெரிய ஊழிக்காரனவே மாற்றிட்டேன். இதோட ஜனங்க செங்கு சுற்றி இந்த விசுவாசின் வல்லவில் அகப்படும் யாவரையும் குணமாக்குறாய் சுற்றி இருந்தான். அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரத்தையே கொடுத்தான். ஜீவ ரத்தத்தை ஜீவ வார்த்தை தேவ நீதி தமிழ் உயிர் பரலோக ராஜ்யம் தேவன் தனக்கு ஆதாரம் மூடுவது அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி தரித்திரத்தை நீக்கி ஐஸ்வர்யத்தை கொடுத்து சாபத்தை நீக்கி ஆசுவாதத்தை கொடுத்து வியாதி நீக்கி சுகத்தை கொடுத்து மரணத்தை நீக்கி உயிர்த்தல் கொடுத்து பாதாளத்தை வந்து பரலோக ராஜ்யத்தையே கொடுக்கிறார். கையத்தை அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்தங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கு விட்டா கூட ஒரு ஆள் மூலம் பிசாசு வந்துடுவான். அதுதான் உலகத்தையே அன்பு கொள்ளணும். இயேசுவின் அன்பு. இயேசு இவ்வளவாய் உலகத்தில் இயேசு அன்பு ஜீவனை பரிவு தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கூட பசுத்தாய் வந்துருவாங்க. தேவதூரெல்லாம் வந்துருவாங்க. இது சூப்பர் நேச்சுரல் தானே. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எசர், ராஜாத்தி, தெபோரால், மரியாள், பேதுரு இவங்கெல்லாம் உலகத்துக்கே கலக்கிற ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அதனால ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவே அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அதனால பரிசுத்தாவியை இறக்கத்துல உப்பே ட்ரெயின் ஆகுங்க. ஆமா, நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தனக்கு கொடுத்தா பிசாசு உரிமையா வந்துடுறான். எந்த நாட்டுக்கு போன எந்த எப்பேற்பட்ட ஆளுக்கு வந்துடும். அதே போல ஜீவன தேவதற்கு ஆதாரம் பசுத்தாய் கேரண்டி டெஃபினைட். பசுத்தாய் வந்து தேவனை பாதுகாத்தே தீர்வார்.
அதான் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆதாமுக்குள்ள இருந்தா மரணம் தேடி வருது, கிறிஸ்துக்குள்ள இருந்தா உயிர் தெளிவு ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்யம் தேடி வருது. கையை தட்டு அல்லேலூயா. ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி. ஜெபம் மட்டுமா ஆண்டவரே சோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த மாலை வேலையில் எங்களை உங்களை கருத்தில் ஒப்பிடுகிற ராஜா சோத்திரம். அப்போஸ்தலர் 8 சோத்திரம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் சொல்லப்படுது. ஆண்டவரே எங்கள் கரம் இல்லை, உம்முடைய கரம், ஜீவ கரம். ஆண்டவரே குஷ்ரோகி வந்து எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லு. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி இயேசு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக சொல்ல பற்று குஷ்ரோகி பசுத்தா இறங்கி குஷ்ரோகி ஈடிங் ஆகிட்டாங்க தாவே. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் 38 வியாதியச தழுப்புலா சுகமா தேவத்தர் இயேசு உடனே அவன் எழுந்து நடக்கிறது பார்க்கறது தாவே. விசுவாசம் பிடித்தவர் திரோட ஜனங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வேற்றவர்களாக இலவசமாக இருக்கிற கிறிஸ்டியேசுள்ள மீட்பை கொண்டு மீது நீதிமானாக்கப்படும் சொல்லப்படுகிறது. இயேசு சார் இயேசு ரத்தத்தை வெளியே போட தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யம் தேவனுக்கு ஆதாரம் லட்சம் கோடி கிடைக்கல முழு உலக தேவனுக்கு ஆதாரம் முழு எல்லாம் தாட்டுங்கதா பசுத்தா ஊட்டப்பட்ட தேவதூர் பணிவிடை செய்யறதா எல்லா சாபங்கள் பாவங்கள் மரண சிதறடிக்கும் தேவாய் ஊட்டப்படுகிறதாவே ஒரு மாபெரும் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கிறோம். மிக ஜெபுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் பண்ணுவாது. அல்லேலூயா. அப்படியே உட்காரு. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 1/2/2024 என்று வேலூர் பகுதியிலே கொடுக்குறது. இந்த செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கர்த்தர் உங்களை ஆஸ்வதி. சேனல் இன்னும் ஏராளமான செய்திகள் கடைசி நாள் ஏப்ரல் பகுதியினுடைய எல்லா செய்திகளுக்கு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.